நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் டைனமிக் அசட் அலோகேஷன் ஆர் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் சார்ந்த முதலீடு, அப்புறம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சரிங்களா? கடன் பத்திரங்கள், அதை பாண்டு, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் டெப்ட்டு. இது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து கம்பெனிகளையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டோட வேல்யூவேஷனை பொறுத்து எத்தனை பர்சன்டேஜ் வைக்கணும், எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் இப்போ டவுனு இருக்குது அப்படின்னா கடன் பத்திரங்கள் அதை வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லை இப்போ மார்க்கெட் நல்லா ஏறப்போகுது அப்படின்னா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இதோட அதிகமான வாலட்டிலிட்டி இல்லாமல் இருக்கும், அதாவது ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு இது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். லாங் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபண்டு பாருங்கள், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு ரெண்டாவதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 இயரில் 6.5% கொடுத்துருக்கு. சரிங்களா? பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 7 வருஷத்தில் 12, 5 வருஷத்தில் 14, 3 வருஷத்தில் 13. ஓகே, ஓவரால் பாருங்கள், ஒரு 10 இயர் பீரியட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 180% கொடுத்துருக்கு. மித்தம்னா 10/10 போட்டிங்கன்னா 18% ரிட்டர்ன். அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு 5 இயர்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா 96. அடுத்தது 10 இயர்ஸ், 5 இயர்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆல் கொடுத்தோம்னா ஆரம்பித்ததுலேருந்து 2007 651% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த அப் அண்ட் டவுன்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், பெருசாக டவுன் வந்து இருக்காது, ஏற்றத்துலேயே தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு நல்ல பெட்டாக இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கைட்லைன்ஸோடு நாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என் மூலமாக லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். சரியான முதலீடு எஸ்ஐபி பண்ணிக்கலாம், அப்புறம் லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், டெய்லி எஸ்ஐபி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதில் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி பல பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படின்னா எவ்வளோனா 65,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 65,000 கோடி இன்வெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா சாதாரணமாக நம்பிக்கை இல்லாமல்லாம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டு சேஃபாக அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்குறாங்க. பெட்டர் நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட இது சேஃப் தான். சேஃப்னால் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கைடன்ஸோட எஸ்ஐபி ருபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்னாகவே கிடைக்கும். சரிங்களா? பட் என்னன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டான வழிகாட்டுதலோடு இருக்கணும். சரிங்களா? ஃபண்டு வந்து தவறான ஃபண்டு சூஸ் பண்ணி போட்டக்கூடாது. உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, அதை பொறுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது இப்போ அது ஃபண்டை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட, என்ன மாதிரி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது பெட்டர். நீங்கள் டைரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது பெட்டராக இருக்கும். ஒரு 50 பைசா நம்ம மிச்சம் பண்ணுறோம், கமிஷன் மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ணிவிட்டு போயிட்டு தவறான ஃபண்டெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபண்டு செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை உங்களோட சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கொடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் பெட்டராகவே இருக்கும், ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்கு கொடுக்குறேன், அதில் பாருங்கள். லிங்க் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.